Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் சாப்டர் 2 டாபிக் தான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். அடிக்கடி நிறையா நீட் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதெல்லாம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன், ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ளஸ் மெமரி கிளான்ஸ், அது எப்படி மில்க் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நியூ எங்கே வந்து ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது. ஒரு நியூ எங் ஒன் ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாமல் ஒரு நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகுது அப்படின்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ கேமெட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகுறது மூலயமா ஒரு நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் விவிபாரஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? விவிபாரஸ் அப்படின்றது மதர் அண்ட் ஃபீட்டஸ் வந்து கனெக்ட் ஆகுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா விவிபாரஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மதரும் ஃபீட்டஸும் கனெக்ட் ஆவாங்க. ஓகேவா? த்ரூ பிளாசண்டா மூலியமாக. ஸோ அந்த மாதிரி வர அந்த ப்ராசஸ் தான் விவிபாரஸ். ஓவிபாரஸ் அண்ட் விவிபாரஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓவிபாரஸ் அப்படின்றது எக் லேயிங் அனிமல்ஸ், விவிபாரஸ் அப்படின்றது டேரெக்டாக எங் ஒன் ஃபார்ம் ஆகுறது தான் விவிபாரஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. இப்போ ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட் அப்படின்றது எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேமெட்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறது கேமட்டோஜெனிசிஸ். மேலுக்கு வந்து ஸ்போம், ஃபீமேலுக்கு வந்து ஓவம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்செமினேஷன், கேமெட் ஃபார்ம் ஆனது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேமட்டோஜெனிசிஸ், செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா இன்செமினேஷன் அப்படின்றது ஸ்போம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில். ஸ்போம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதுதான் இன்செமினேஷன்ன்ற ப்ராசஸ். ஸோ தேர்டு வந்து ஃபெர்டிலைசேஷன், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஷன் ஆகிற ப்ராசஸ் தான் ஃபெர்டிலைசேஷன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜைகோட் வந்து ஃபார்மேஷன் ஆயிரும். ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜைகோட் அதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. சிங்கிள் செல்லாக இருக்கிறது 100 செல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் டு யூட்ரைன் வால். யூட்ரஸில் போய் அட்டாச்ட் ஆவாங்க. யூட்ரஸில் 3 லேயர்ஸ் வந்து இருக்கும், பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம்ன்றது. எண்டோமெட்ரியம் லேயரில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு போய் என்ன பண்ணும், போய் எம்பெடட் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ளான்டேஷன் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன்ஸ்க்கு அப்புறம் எம்ப்ரியோவோட டெவலப்மெண்ட், அது ஜெஸ்டேஷன். ஸோ அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பார்ச்சுரேஷன். ஸோ பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்றது டெலிவரி. ஸோ அந்த யங் ஒன் வந்து ஃபுல்லி ஃபார்ம்டு ஃபீட்டஸ் வந்து ரெடியாக இருக்கும் டெலிவரி ஆகிறதுக்கு. ஸோ அதை தான் வந்து பார்ச்சுரேஷன் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸில் வர ஈவெண்ட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்று கேமட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், ஜெஸ்டேஷன் அண்ட் பார்ச்சுரேஷன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போம் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது மென்னுக்கு வந்து ஈவன் ஓல்டானாலும் ஸ்போம் ஃபார்மேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஃபீமேலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவம் ஃபார்மேஷன்ஸ் வந்து அரௌண்ட் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? அரௌண்ட் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் அந்த ஓவம் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஸோ நம்ம பாடியை வந்து கேவிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேனியம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ கிரேனியம் அப்படின்றது ஒரு அந்த ஸ்கல்லை வந்து பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது அந்த கிரேனியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஸ்கல் அப்படின்றது, மண்டை ஓடு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட தொராசிக் கேவிட்டின்றதை சொல்லுவாங்க. தொராசிக் கேவிட்டி அப்படின்றது லங்ஸும் ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறத கேவிட்டி, அந்த கேவிட்டியை வந்து தொராசிக் கேவிட்டின்றதை இங்கே சொல்லுவாங்க. அடுத்து வந்து அப்டாமினல் கேவிட்டி அப்படின்றது நம்மளோட அப்டாமன் பார்ட்டில் இருக்கிற அந்த ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரதான் பெல்விக் கேவிட்டி. அந்த பெல்விக் கேவிட்டியில் தான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும் சொல்லுவாங்க. அந்த அப்போ கேவிட்டியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன்ஸா அகைன்ஸ்ட் இன்ஜுரியிலேருந்து ஆகாமல் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதான் இந்த கேவிட்டின்றதை இங்கே சொல்லுவாங்க. இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பெல்விஸ் ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா pair of testes along with accessory duct
gland and with external genitalia. ஸோ டெஸ்டிஸ் வந்து பேராக இருக்கும். ஸோ அதோட அக்சசரி டக்ட் அப்படின்றது எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்சியா, வாஸ் டிஃபரன்சியா, எப்ரிடைமஸ். ஓகேவா? அக்சசரி கிளாண்டுன்றதை சொல்லுவாங்க. இங்கே அக்சசரி அப்படின்றது இங்கே மெயினாக வந்து ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் மூணாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ ஒன்று வந்து ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், ஸோ ரெண்டாவது வந்து அக்சசரி டக்ட், ஸோ ஷார்ட்டாக எழுதுறேன். மூணாவது வந்து அக்சசரி கிளாண்டு. ஓகேவா? இந்த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனில் தான் எது வரும் அப்படின்னா டெஸ்டிஸ் வந்து வரும். சரிங்களா? அதே வந்து அக்சசரி டக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அக்சசரி டக்ட்ல ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்சியா, வாஸ் டிஃபரன்சியா, எப்ரிடைமஸ் இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெர்ம் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் டெஸ்டிஸில் நடக்கும். பட் அந்த ஸ்பெர்ம் மூவ் ஆகுறதுக்கு ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த ஸ்பெர்ம் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த அக்சசரி டக்ட். இப்போது அக்சசரி கிளாண்டுனா என்னென்னு சொல்லுவாங்க? கிளாண்டுனால என்னென்னு சொல்லுவாங்கன்னா செக்ரீஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ செக்ரீஷன்ஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகுறதுக்கு லூப்ரிகேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த செக்ரீஷன்ஸ். ஸோ அப்போ இந்த மூணுமே சேர்ந்து தான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அக்சசரி கிளாண்டை எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட், செமினல் வெசிக்கல்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இது எல்லாமே வந்து இன்டர்னல் பார்ட்ஸ். இது எல்லாமே வந்து இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா எதை சொல்லுவாங்க அப்படின்னா பென்னஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ இப்படி தான் அந்த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமை 3ஆக வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், அக்சசரி டக்ட், அக்சசரி கிளாண்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு டயக்ராமட்டிக் செக்ஷன். ஸோ மேல் பெல்விஸ் பார்ட்டை வந்து நம்மளுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெஸ்டிஸ் அப்படின்றது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. ஏன் வந்து அவுட் சைடில் அந்த டெஸ்டிஸ் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸுக்கு அதை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸுக்கு 2 to 2.5 டிகிரி செல்சியஸ்க்கு லோயராக இருந்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? 2 to 2.5 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது அதனால தான் இந்த டெஸ்டிஸ் அப்படின்றது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே. அது வந்து எதுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்க்ரோட்டம் அப்படின்ற ஒரு பேக் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்க்ரோட்டம் தான் லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் அடல்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா ஈச் டெஸ்டிஸ், ஸோ டெஸ்டிஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதோட லென்த் வந்து 4 to 5 சென்டிமீட்டர், வித் வந்து 2 to 3 சென்டிமீட்டர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்கிற ஒரு கவரிங்ஸ், அதுதான் வந்து டென்ஸ் கவரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஸ்க்ரோட்டம் அப்படின்னா அந்த ஸ்க்ரோட்டம்குள்ளே டெஸ்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்க சம் கவரிங் லேயர்ஸ் வந்து இருக்குது. ஈச் டெஸ்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈச் டெஸ்டிஸில் எடுத்தோம் அப்படின்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்டிகுலார் லாபியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈச் டெஸ்டிஸ் ஆஸ் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்டிகுலார் லாபியூல்ஸா. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 1 to 3 காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். 1 to 3 காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னா செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் செமினிஃபெரஸ் டியூபிள். அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் பார்த்துடலாம். அந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான செல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஒன்று இன்சைட் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து அவுட் சைட் ஸ்பேசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்று வந்து இன்சைட் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து அவுட் சைட் ஸ்பேசஸ்ன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள். ஈச் லோபியூல் கண்டெயின் 1 to 3 highly coiled seminiferous tubules in which sperms are produced. ஓகேவா? ஈச் seminiferous tubule எடுத்தோம் அப்படின்னா 2 type of cells வந்து இருக்கும். ஒன்று மேல் ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று செட்டோலி செல்ஸ். ஸோ இதுதான் வந்து டெஸ்டிஸ் அப்படின்னா இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பேர் ஆஃப் டெஸ்டிஸ். அந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸில் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸில் ஸோ இந்த மாதிரி 1 to 3 காயில்டு, இந்த மாதிரி 3 காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குமா. ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸோட இன்சைட் ஸ்பேசஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ். ஒன்று மேல் ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று செட்டோலி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா
இதுதான் வந்து ஸ்போம் செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, அதுதான் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்றது இம்மெச்சூராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்போம் வந்து இம்மெச்சூர் கண்டிஷனை வந்து ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் செர்டோலி செல்ஸா. இந்த செர்டோலி செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நரிஷ்மெண்ட். அந்த ஜெர்ம் செல்ஸ்க்கு நியூட்ரிஷன் சோர்ஸை கொடுக்குறவங்க வந்து எது அப்படின்னா இந்த செர்டோலி செல்ஸ். ஓகேவா, இந்த 2 டைப் ஆஃப் செல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபுலோட இன்சைட் ஸ்பேசஸில். இன்சைட் ஸ்பேசஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ், ஒன்று மேல் ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று செர்டோலி செல்ஸ். இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் நம்மளோட ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல்னாலே கண்டிப்பாக எந்த டிவிஷனுக்கு போகும், மியாட்டிக் டிவிஷன். அப்போ இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் மியாசிஸ் ப்ராசஸ் நடந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நியூட்ரிஷன் சோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஜெர்ம் செல்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி அந்த செமினிஃபரஸ் டியூபுலோட இன்சைட் ஸ்பேசஸில் பார்த்தோம்ல 2 டைப் ஆஃப் செல்ஸ், அதே மாதிரி அவுட் சைட் ஸ்பேசஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அவுட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேசஸ் கண்டெயின் ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லீடிங் செல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, செமினிஃபரஸ் டியூபுல்ஸோட அவுட் சைட் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா சம் ஸ்பேசஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்பேசஸில் எதெல்லாம் இருக்குன்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இருக்குது, இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லீடிங் செல்ஸா. இந்த லீடிங் செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெஸ்டிகுலர் ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணுறது. இங்கே டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ் கால் ஆண்ட்ரோஜன். ஸோ ஓகேவா, டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ் கால் ஆண்ட்ரோஜன். ஸோ இது வந்து குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ். அதில் பர்டிகுலராக மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்றது எதோ சொல்வீங்க டெஸ்டோஸ்டீரான். ஓகேவா, மேல் செக்ஸ் ஹார்மோன்றது நம்மளுக்கு டெஸ்டோஸ்டீரான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி சம் இம்யூனாலஜிக்கலி காம்பிடன்ட் செல்ஸ் வந்து இருக்குது, சம் ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செல்ஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது அவுட் சைட் ஸ்பேசஸில். ஓகேவா, அவுட் சைட் ஸ்பேசஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லீடிக் செல்ஸ். இந்த லீடிக் செல்ஸ் வந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது, அதுதான் ஆண்ட்ரோஜன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மேல் செக்ஸ் அக்சசரி டக்டா எதை சொல்கிறாங்கன்னா ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்சியா. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அதான் வாஸ் எஃபரன்சியா, எப்பிடிடைமஸ், வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. செமினிஃபரஸ் டியூபுல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த டயக்ராமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்க்கலாம். ஓகேவா, இப்போது இந்த டெஸ்டிஸ், ஓகேவா, இந்த டெஸ்டிஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த டெஸ்டிஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குது ஸ்க்ரோட்டம் அப்படின்ற ஒரு பேக் மாதிரி. அந்த ஸ்க்ரோட்டம் அப்படின்ற பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே அந்த டெஸ்டிஸ் இருக்குது. அந்த டெஸ்டிஸில் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ்குள்ளே 1, 2, 3 காயிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதான் செமினிஃபரஸ் டியூபல்ஸா. அந்த செமினிஃபரஸ் டியூபல்ஸோட இன்சைட் ஸ்பேசஸில் மேல் ஜெர்ம் செல்ஸ், செர்டோலி செல்ஸ். இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் என்ன பண்ணும் ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகுது. இப்போ ஸ்பெர்மா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடந்துது அட் பியூபர்ட்டி டைமில். மேலுக்கு அட் பியூபர்ட்டி டைமில் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அந்த ஸ்பெர்ம் ஃப்ரம் மேல் டு டியூரிங் intercourse process அப்போ, ஓகேவா, intercourse process அப்போ ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகுது. அது எப்படி எந்த இது மூலமா மூவ் ஆகுது அப்படின்றது அது ஒரு சீக்வன்ஸ், அது ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். ஓகேவா, டெஸ்டிஸில் ஃபார்ம் ஆன அந்த ஸ்பெர்ம் ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்சியா, எப்பிடிடைமஸ், வாஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா, வாஸ் டிஃபரன்ஸ் வழியாக வந்துட்டு யுரித்ரா, எக்ஸ்டர்னல் பார்ட்டாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா பென்னஸ். ஓகேவா, எக்ஸ்டர்னல் பார்ட்டாக பென்னஸ்ன்றதை சொல்லுவாங்க. ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்சியா, எப்பிடிடைமஸ், வாஸ் டிஃபரன்ஸ், யூரித்ரல் ஓப்பனிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் யூரித்ரா. அதுக்கப்புறம் எண்டு, ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவாக எதை சொல்லுவாங்கன்னா பென்னஸில். ஸோ இது வந்து இதுதான் பாத்வே. ஓகேவா, ஸோ இதில் அக்சசரி கிளாண்டுன்னு பார்த்தோம்ல, அக்சசரி இதெல்லாமே அக்சசரி டக்ட். இதெல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்சசரி டக்ட். அக்சசரி கிளாண்டா எதை சொல்லுவாங்கன்னா செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இவங்க 3 பேருமே சம் செக்ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கு பேர் செமினல் பிளாஸ்மா. எதுக்காண்டு அப்படின்னா ஃபார் லூப்ரிகேஷன். ஈஸியாக ஸ்பெர்ம் மூவ் ஆகும், பட் லூப்ரிகேஷன் ஆச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா, அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த கிளாண்டு தான் எது அப்படின்னா இந்த செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், பல்போ யூரித்ரல். ஓகேவா, ஸோ இப்படி தான் இந்த பாத்வே வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் ஓப்பன் இன்டு வாஸ் எஃபரன்சியா த்ரூ ரீடெஸ்டிஸ். ஸோ ரீடெஸ்டிஸ் வழியாக வாஸ் எஃபரன்சியாவில் என்ட்ரு ஆகுது. இந்த வாஸ் எஃபரன்சியாவில் லீவ் ஆனது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா எப்பிடிடைமஸில். நம்மளுக்கு இங்கே எப்பிடிடைமஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கொடுக்கல. ஓகேவா, எப்பிடிடைமஸில் ஓப்பன் ஆகுது. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஈச் டெஸ்டிஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில். ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா,
ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்லுவாங்களோ அது அந்த மாதிரி. எபிடிடைமஸ்லேருந்து வாஸ் டிஃபரன்ஸ்க்கு போகுது. அது எங்கே போகுது அப்படின்னா தட் அசன்ட் டு த அப்டமன் அண்ட் லூப் ஓவர் த யூரினரி பிளேடர். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அப்டமன் வழியாக கீழே இறங்கி அது ஒரு லூப்பு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லூப் ஓவர் த யூரினரி பிளேடர் இட் ரிசீவ் அ டக்ட் ஃப்ரம் செமினல் வெசிக்கல். இந்த வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற பார்ட்டில் வந்து செமினல் வெசிக்கலோட டக்டும் ரிசீவ் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல. ஸோ இப்போ பாருங்கள், இது வாஸ் டிஃபரன்ஸ், இது வாஸ் டிஃபரன்ஸா? ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வாஸ் டிஃபரன்ஸ் டக்ட் வருது. இது வந்து செமினல் வெசிக்கலும் வாஸ் டிஃபரன்ஸ் டக்டும் அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? So it receives a duct from seminal vesicle and open into urethra as a ejaculatory duct. So ejaculatory duct மூலமா யுரேத்ரால ஓப்பன் ஆகுது. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ejaculatory duct வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ejaculatory duct தான் ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஸ்போம்ஸை ஸ்டோர் பண்ணுறாங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஃப்ரம் டெஸ்டஸ் டு த அவுட் சைட் த்ரூ யுரித்ரா மூலியமாக அந்த ஸ்போம் வந்து ஸ்டோர் ஆன அந்த ஸ்போம் எஜாகுலேட்டரி டக்டில் ஸ்டோர் ஆன அந்த ஸ்போம் ஃப்ரம் டெஸ்டிஸ் டு அவுட் சைடில் த்ரூ யுரித்ரா மூலியமாக ரிலீஸ் ஆகுது. இதை இங்கே சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த யுரித்ரா அப்படின்றது எதோட ஆரிஜின்? யூரினரி பிளேடரோட ஆரிஜின். இப்படி தானே யூரினரி பிளேடர் இருக்கும், ஆமாம் தானே? இந்த யூரினரி பிளேடரோட ஆரிஜினை தான் என்னன்னு சொல்லுவாங்க? யுரித்ரா. ஓகேவா, இதை வந்து யுரேட்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். யுரேட்டர், பேர் ஆஃப் கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளேடர், யுரேத்ரா. அந்த யுரேத்ரா அப்படின்றது யூரினரி பிளாடரில் ஆரிஜினேட் ஆகுது. அது பென்னஸ் வழியாக எக்ஸ்டெண்ட் ஆகி த்ரூ எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்காக இங்கே எதை சொல்கிறாங்கன்னா யூரித்ரல் மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும், இப்படி தான் அதோட பாத்வே வந்து இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் அதோட பாத்வே. கிளியரா? ஸோ ஓகே, ஸோ இதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பென்னஸ் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. பென்னஸ் அப்படின்றது மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் டிஷ்யூ. ஸோ ஸ்பெஷல் டிஷ்யூவால் ஆனது எரெக்ஷன் ஆஃப் பென்னஸ் டு ஃபெசிலிட்டேட் த இன்செமினேஷன் ப்ராசஸ்க்கு. இன்செமினேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்போம் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்டுக்கு என்ட்ரு ஆகிற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? இன்செமினேஷன்ஸ். அந்த இன்செமினேஷன் ப்ராசஸ்க்கு சம் ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பென்னஸ் பார்ட்டில் இதை என்லார்ஜ் எண்ட் ஆஃப் பென்னஸ் கால் கிளான்ஸ் பென்னஸ். ஸோ அந்த பென்னஸோட என்லார்ஜ் எண்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளான்ஸ் பென்னஸ். அந்த கிளாண்ட் பென்னஸை கவர் பண்ணியிருக்க ஒரு லூஸ் ஃபோல்டு ஸ்கின் கால் ஃபோர் ஸ்கின். ஓகேவா, அந்த பென்னஸோட எண்டு வந்து கால் கிளான்ஸ் பென்னஸ். அந்த கிளான்ஸ் பென்னஸை கவர் பண்ணியிருக்க லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின்னை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோர் ஸ்கின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மேல் அக்சசரி கிளாண்டாக பார்த்தோம் அப்படின்னா செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், பல்போ யுரித்ரல் கிளாண்டு. ஸோ இந்த 3 கிளாண்டுமே சம் செக்ரீட் பண்ணுறாங்க. என்னென்னா அப்படின்னா அதுக்கு பேர் செமினல் பிளாஸ்மா. பல்போ யுரித்ரல், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற அந்த செக்ரீஷன் நேம் செமினல் பிளாஸ்மா. அந்த செமினல் பிளாஸ்மாவில் எதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ், கால்சியம், சம் என்சைம்ஸ் வந்து இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரக்டோஸ், கால்சியம், சம் என்சைம்ஸ் இருக்குது. பல்போ யுரித்ரல் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற அந்த செக்ரீஷன் பென்னஸோட லூப்ரிகேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பல்போ யுரித்ரல் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற அந்த செக்ரீஷன்ஸ் ஹெல்ப் இன் த லூப்ரிகேஷன் ஆஃப் த பென்னஸ். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது டெஸ்டிஸ், அக்சசரி டக்ட் அப்படின்றது ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்சியா, எபிடிடைமஸ், வாஸ் டிஃபரன்ஸ். அக்சசரி கிளாண்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யுரித்ரல் கிளாண்ட், செமினல் வெசிக்கல். அதே மாதிரி சீமன் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, சீமன் அப்படின்றத சொல்லுவாங்க. சீமன் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா செமினல் பிளாஸ்மா ப்ளஸ் ஸ்போம். ஓகேவா, செமினல் பிளாஸ்மா அப்படின்றது என்ன அர்த்தம்? இந்த 3 பேர் செக்ரீட் பண்ணுற அந்த செக்ரீஷன் ப்ளஸ் ஸ்போம், இது ரெண்டுமே சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதுதான் சீமன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து சீமன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியர் தானே? ஓகே, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸில் தான் இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அவங்க இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ்க்கு, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு, ப்ரெக்னன்சி, பர்த் அண்ட் சைல்ட் கேர் இதெல்லாம் பார்க்கும்போது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மோர் காம்ப்ளெக்ஸ்ன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ். ஓவரி வந்து பேராக இருக்கும் அலாங் வித் அ பேர் ஆஃப் ஓவிடக்ட்.
யூட்ரஸ், செர்விக்ஸ், வஜைனா அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா பெல்விக் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு. அதோட மெமாரி கிளான்ஸ். ஸோ மெமாரி கிளான்ஸும் பேட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட பார்ட். பேர் ஆஃப் ஓவரி, ஓவிடக்டுக்கு இன்னொரு பேர் ஃபலோப்பியன் டியூப். ஓகேவா? ஓவிடக்டுக்கு இன்னொரு நேம், அனதர் நேம் ஃபலோப்பியன் டியூப். ஸோ யூட்ரஸ், செர்விக்ஸ், வெஜைனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி செக்ஸ் ஆர்கனா ஓவரிஸை சொல்லுவாங்க. அக்சசரி டக்டாக எதை சொல்லுவாங்கன்னா ஃபலோப்பியன் டியூப், யூட்ரஸ், செர்விக்ஸ், வெஜைனா இதெல்லாமே. ஃபலோப்பியன் டியூப் எடுத்தோம் அப்படின்னா 3 பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று இஸ்தமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம் இதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து யூட்ரஸ்க்கும் 3 லேயர் வந்து இருக்கும். பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம் இதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவரி ஆர் பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓவரின்றது பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தட் ப்ரொடியூஸ் அ ஃபீமேல் கேமெட் கால்ட் ஓவம். சம் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறாங்க. ஓவரியிலேருந்து ஓவரி செக்ரேட் பண்ணுற ஹார்மோன்ஸை எதை சொல்லுவோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து சம் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸா. தீஸ் ஓவரிஸ், இந்த ஓவரிஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா லோயர் அப்டமனில் ஆன் ஈச் சைடு. ஓகேவா? ஈச் ஓவரி இஸ் அபவுட் 2 to 4 cm இன் லென்த். அது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா பெல்விக் வால் அண்ட் யூட்ரஸ் பை லிகாமெண்ட்ஸ். ஸோ இப்போது இதுதான் இந்த மாதிரி ஃபலோப்பியன் டியூப். இந்த இடத்துல யூட்ரஸ் இருக்குது அப்படின்னா இந்த பெல்விக் வாலும் இந்த இடத்துல ஓவரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஓவரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஈச் ஓவரி இஸ் அபவுட் 2 to 4 cm இன் லென்த் அண்ட் கனெக்டட் டு பெல்விக் வால் அண்ட் யூட்ரஸ். பெல்விக் வால் அப்படின்றது இடுப்பு. ஓகேவா? யூட்ரோஸோட கனெக்ட் ஆகிருக்காங்க பை லிகாமெண்ட்ஸ் மூலியமான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஈச் ஓவரியை கவர் பண்ணியிருக்கிற தின் எபித்தீலியமா எதை சொல்கிறாங்கன்னா ஒவாரியன் ஸ்ட்ரோமா. ஓகேவா? ஸோ ஓவரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சம் எபித்தீலியம் மூலியமாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஜெர்மினல் எபித்தீலியம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் ஒவாரியன் ஸ்ட்ரோமான்றதை சொல்கிறோம். அந்த ஒவாரியன் ஸ்ட்ரோமாவை எடுத்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. அவுட்டர் சைடு இருக்கிறது கார்டெக்ஸ், இன்னர் சைடு இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெடுலா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓவிடக்ட், யூட்ரஸ், வெஜைனா கான்ஸ்டியூட் த ஃபீமேல் அக்சசரி டக்ட். ஓகேவா? ஈச் ஃபலோப்பியன் டியூப் இஸ் அபவுட் 10 to 12 cm லாங். அது வந்து எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா ஈச் ஓவரி டு யூட்ரஸ் வரைக்கும் அந்த ஃபலோப்பியன் டியூப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓவரியோட அந்த பார்ட், அந்த ஃபலோப்பியன் டியூபோட பார்ட் ஓவரியோட க்ளோஸ் ஆகிருக்கும். அது வந்து எப்படி அந்த பார்ட்டுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபனல் ஷேப் மாதிரி இருக்குது. இன்ஃபண்டிபுலமோட எண்டில் பார்த்தோம்னா எட்ஜஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிம்ப்ரியே. இதுதான் ஓவரியிலேருந்து ஓவமை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஆஃப்டர் ஓவுலேஷன். ஓவுலேஷன்ன்றது ரிலீஸ் ஆஃப் எக் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவுலேஷன்ஸ். அந்த ஓவுலேஷன் அப்போது எக் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஃபிம்ப்ரியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஓவரியிலேருந்து அந்த எக்கை வந்து சக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபலோப்பியன் டியூப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடுவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஃபிம்ப்ரியா. ஓகேவா? ஸோ இதான் வந்து யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஓவரி. ஓகேவா? ஸோ யூட்ரஸ் வந்து 3 லேயர், பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இது வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாடி. இது வந்து யூட்ரைன் கேவிட்டி, வெஜைனா, செர்விக்கல் கேனல், செர்விக்ஸ், ஓவரி. ஃபலோப்பியன் டியூபோட பார்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்தமஸ். இன்ஃபண்டிபுலம் தான் ஓவரிக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து ஒய்டர் பார்ட்டாக எதை சொல்லுவாங்கன்னா ஆம்புலா. அடுத்தது நேரோவாக இருக்கிறது இஸ்தமஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. இந்த ஆம்புலரி ரீஜியனில் தான் ஃபர்டிலைசேஷன்ஸ் நடக்கும். இஸ்தமஸ் ஆஃப் ஆம்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஆம்புலரி ரீஜியனில். ஓகேவா? ஸோ ஓவரியிலேருந்து எக் ரிலீஸ் ஆகுது. ஸ்போம் வந்து வெஜைனா வழியாக என்ட்ராகி இந்த இடத்துல ரீச் ஆன உடனே ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட், ஃபலோப்பியனோட லாஸ்ட் பார்ட் தான் இஸ்தமஸ். ஸோ இது வந்து நேரோவாக இருக்கும். அது யூட்ரஸோட ஜாயின் ஆகிருக்காங்க. அடுத்து வந்து யூட்ரஸ் வந்து சிங்கிள் அண்ட் இஸ் கால்ட் ஊம்பு. யூட்ரஸ் வந்து சிங்கிளாக தான் இருக்கும். அதுக்கு பேர் ஊம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்ரஸோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டட் பியர் ஷேப். ஓகேவா? இதை பெல்விக் வாலோட அட்டாச் ஆகிருக்காங்க. யூட்ரஸ்லேருந்து வெஜைனா ஓப்பன் ஆகுது த்ரூ செர்விக்ஸ் மூலியமான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த செர்விக்ஸோட கேவிட்டியை தான் என்னன்னு சொல்கிறாங்க செர்விக்கல் கேனல். அந்த செர்விக்ஸோட கேவிட்டி வந்து செர்விக்கல் கேனல். ஸோ அதோட
along with vagina form birth canal. அந்த cervical canalும் அந்த vaginaவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது தான் birth canal இங்க கொடுத்துருக்காங்க. யூட்ரஸோட வால் பார்த்தோம் அப்படின்னா 3 லேயர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லேயர் பெரிமெட்ரியம் தின் மெம்பரேனஸால் ஆனது, மிடில் வந்து மயோமெட்ரியம் திக் லேயர் ஸ்மூத் மசில்ஸா, அடுத்தது இன்னர் லேயர் பார்த்தோம் அப்படின்னா எண்டோமெட்ரியம். ஓகேவா? ஸோ பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம் இங்கே சொல்லியிருக்காங்க. எண்டோமெட்ரியம் வந்து சம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ சைக்ளிக்கல் சேஞ்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் அப்படின்றது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ சைக்ளிக்கல் சேஞ்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த எண்டோமெட்ரியம். மயோமெட்ரியம் பேபி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு சம் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அந்த லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயோமெட்ரியம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபீமேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவா ஏதோ சொல்லுவாங்கன்னா மான்ஸ் பியூபிஸ், லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன், கிளைட்டோரிஸ். ஸோ மான்ஸ் பியூபிஸ் அப்படின்றது ஃபேட்டி டிஷ்யூவால் ஆனது, ஸ்கின் அண்ட் பியூபிக் ஏர்னால கவர் பண்ணியிருக்கும். அடுத்து லேபியா மெஜோரா பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷி ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ. ஸோ அது வந்து எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மான்ஸ் பியூபிஸ்லேருந்து, அதே மாதிரி வெஜைனல் ஓப்பனிங்காக சரௌண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு லேபியா மைனோரா அப்படின்னு எடுத்தோம்னா பேர் ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ லேபியா மெஜோராக்கு கீழே இருக்குது. ஓகேவா? வெஜைனாவோட ஓப்பனிங்கை வந்து சம் மெம்பரைனால் பார்ஷியலாக கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் ஹைமன். ஸோ கிளைட்டோரிஸ் அப்படின்றது ஒரு டைனி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 2 லேபியா மெஜரா மீட் பண்ணுற அந்த இடத்துல யுரித்ரல் ஓப்பனிங்க்கு மேலே அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஹைமன் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபன் டர்ன் டியூரிங் இன்டர்கோர்ஸ் ப்ராசஸ் அப்போ டயர் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. மான்ஸ் பியூபிஸ், லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன், கிளைட்டோரிஸ். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெமாரி கிளாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மெமாரி கிளாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது மெமாரி கிளாண்டோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ மெமாரி கிளாண்ட் அப்படின்றது மெமாலியா அப்படின்னு எடுத்துட்டாலே ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமாரி கிளாண்ட், அதுதான் வந்து யூனிக் கேரக்டர்ஸாக எதை சொல்லுவாங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமாரி கிளாண்ட்ஸ். ஓகேவா? இப்போ மெமாரி கிளாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேர்டு ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பிரெஸ்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. கண்டெயின் கிளாண்டுலார் டிஷ்யூஸ் அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்து இருக்கும். கிளாண்டுலார் டிஷ்யூ ஆஃப் ஈச் பிரெஸ்ட் இஸ் டிவைட் இன்டு 15 to 20 மெமாரி லோப்ஸ்னால் ஆனது. அந்த ஈச் லோப்ஸில் எடுத்தோம் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலை செல்ஸ் தான் மில்கை செக்ரீட் பண்ணுறாங்க. அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஆல்வியோலையோட கேவிட்டியில். இதெல்லாமே அடுத்தடுத்த சீக்வன்ஸ். ஆல்வியோலை மெமாரி டியூபிள்ஸில் ஓப்பன் ஆகும். அந்த மெமாரி டியூபிள்ஸ் ஆஃப் ஈச் லோப் ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆகுது மெமாரி டக்ட். செவரல் மெமாரி டக்ட் ஜாயின் ஆகுறது மெமாரி ஆம்புலா. அது கடைசியாக லாக்டிஃபரஸ் டக்டில் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நிப்பிளில் ஓப்பன் ஆகும். அந்த நிப்பிள் மூலமாக தான் மில்க் வந்து ரிலீஸ் ஆகுது அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மெமாரி கிளாண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈச் மெமாரி கிளாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாண்டுலார் டிஷ்யூ அண்ட் ஃபேட்டி டிஷ்யூ. ஓகேவா? இந்த கிளாண்டுலார் டிஷ்யூ டிவைட் ஆகி ஈச் கிளாண்டுலார் டிஷ்யூ டிவைட் இன்டு 15 to 20 மெமாரி லோப்ஸ். 15 to 20 மெமாரி லோப்ஸ். ஈச் லோப் கன்சிஸ்ட் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் கால் ஆல்வியோலை. ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு லோப்ஸ்லையும் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலை அந்த மெமாரி லோப்ஸ் ஓப்பன் ஆகுறது மெமாரி டியூபிள்ஸ் ஆஃப் ஈச் லோப். ஒவ்வொரு லோபும் அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே ஜாயின் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ அது மெமாரி டியூபிள்ஸ். அந்த மெமாரி டியூபிள்ஸ் ஓப்பன் ஆகுறது மெமாரி டக்ட். ஓகேவா? நிறைய மெமாரி டக்ட் சேர்ந்து மெமாரி ஆம்புலா ஃபார்ம் ஆகுது. So several mammary duct join to form mammary ampulla. So mammary ampulla connect ஆகுறது lactiferous duct. அது கடைசியாக எங்கே ஓப்பன் ஆகும்னா நிப்பிளில் ஓப்பன் ஆகுது. அது வழியாக தான் மில்க் வந்து ரிலீஸ் ஆகும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஈச் பிரெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாண்டுலார் டிஷ்யூ அண்ட் ஃபேட்டி டிஷ்யூ. ஸோ இதுதான் வந்து மெமாரி லோப். ஓகேவா? ஸோ மெமாரி லோப்லேருந்து மெமாரி ஆல்வியோலஸ், ஸோ மெமாரி டக்ட், ஆம்புலா, லாக்டிஃபரஸ் டக்ட், நிப்பிள். ஸோ இந்த நிப்பிள் மூலயமா மில்க் வந்து ரிலீஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டோம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை 3ஆக பிரித்தோம். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், அக்சசரி டக்ட், அக்சசரி கிளாண்ட் அப்படின்றது. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் ப்ளஸ்
அக்சசரி டக்ட் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து மெமரி கிளான்ஸ். மெமரி கிளான்ஸ்லையும் சீக்வன்ஸ் மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி ஸ்போம் மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அதோட பாத்வேவையும் உங்களுக்கு சீக்வன்ஸாக கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மெமரி கிளான்ஸ் பற்றின டீட்டெயில் இதுவும் அதே மாதிரி மேல் அண்ட் ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமை டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் கேமடோஜெனிசிஸ் ப்ராசஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.